என்ன செஞ்சாரு? ஒரு பார்வை தான் பார்த்தாரு. ஆமென். 100க்கு அதிபதிக்கு சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னா வேலைக்காரன் பிழைப்பான்னு சொன்னார். ஆமென். அப்ப அவர் வார்த்தையை சொன்னாலும் சூழ்நிலைமை மாறும். ஒரு பார்வை பார்த்தாலே ஒரு மனுஷனுடைய இருதயம் சுக்கு நூறா உடையும். ஆமென். அவன் செய்த பாவம், அவன் செய்த குற்றம் அவனை குத்தும். எப்ப? இயேசு பார்த்து அவனை திட்டணும்னு அவசரம் இல்ல. இயேசு பார்த்து அவனை முறைக்கணும்னு அவசரம் இல்ல. ஒரு கனிவோடு, ஒரு அன்போடு, ஒரு ஏக்கத்தோடு அவர் பார்த்தாலே போதும், ஒரு மனமாற்றம் வந்துருது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு விடுதலை வந்துருது. ஒருவேளை இயேசுவின் பார்வைக்கு பேதுரு தப்பி இருப்பான் என்று சொன்னால், அவன் பேர் என்ன? யூதாஸ் நிலைமை தான் யாருக்கும் வந்திருக்கும்? பேதுருவுக்கும் வந்திருக்கும். ஆனா யூதாஸ் நிலைமை பேதுருக்கு வரல. காரணம் என்னன்னா, உட்காந்துக்காங்க, கால் வலிச்சா உட்காந்துக்காங்க. ஆமா ஆமா ஆமா. காரணம் என்ன அப்படின்னா, அவன் மரணத்துக்கு ஏதுவாக போகவில்லை. அவனுடைய இருதயம், அப்ப அவன் இருதயமும் தேவனுடைய பார்வையும் பட்ட உடனே ஒரு கனெக்ஷன் அங்க என்ன வந்துருச்சு சொல்லுங்க? வந்துருச்சு, டச் பண்ணிருச்சு. அப்ப அவர் பார்த்தா சூழ்நிலை, இன்னைக்கு அவர் நம்ம உங்களை பார்த்தா உங்க சூழ்நிலைமை மாறும். ஆமென். அவர் என்னைய பார்த்தா என் சூழ்நிலைமை மாறும். உங்க குடும்பத்தை பார்த்தாருன்னா உங்க குடும்பத்தின் சூழ்நிலை. குழந்தைகளை பார்த்து, அந்த சில குழந்தைகளை, ஒரு பறவை இருக்கு, அந்த பறவை பறந்து வரும்போது அந்த நிழல் அந்த குழந்தை மேல படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பறவை பேர் எனக்கு தெரியல. வௌவாலா? இல்ல, வௌவால் இல்லைங்க, என்ன ஒண்ணு, புறா மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும், பறந்தும் கிடையாது, காக்காவும் கிடையாது. ஆந்தையா? ஆனா ஆந்தையும் இல்ல, அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. எதுமா? அது பேர் என்ன? வல்லந்தா. சரி, அது பட்டுச்சுன்னா எதுக்கு ஆகாதான்? குழந்தை பிள்ளைக்கு ஆகாதான். அப்ப சில பேரு கண்ணு பட்டா நமக்கு ஆகாது. ஆமே. சில பேர் கண்ணில் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான், நம்ம தொலைஞ்சோம். நல்லா இருந்தவன் காலு டேமேஜ் ஆகி போயிரும், நல்லா ஓடுன காரு ரிப்பேர் ஆகி போயிரும். சில பேர் வீட்டுக்கு வந்து நம்மளெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா காய்ச்சல்ல படுத்துருவோம். ஆமா, அப்பேற்பட்ட பார்வை, எப்படிப்பட்ட பார்வை பார்த்தீங்களா? இன்னைக்கு இயேசு நம்மளை பார்த்தாருன்னா ஆமீன் சொல்லுங்க. இப்படிப்பட்ட பார்வையெல்லாம் இயேசுவின் பார்வைப்பட்டு நம்ம கீழே விழ மாட்டோம். இயேசுவின் பார்வைப்பட்டா கீழே விழுந்தோம்னா அவர் நம்மளை தூக்கி நிப்பாட்டுவார். ஆமீன் சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஆமீன். அதில் இப்போ பாட போறோம். நீர் பார்த்தால் என் சூழ்நிலைமை, என் மனசு கூட மாறும். கடினமா நான் ஏதாவது இருந்தா கூட மாறிடும். ஆமீன். ஹல்லேலூயா. யூதாஸுக்கு உணர்த்தப்பட்டான், ஆனா தேவன்கிட்ட வந்து சரண்டர் ஆகணுங்கிற அந்த மனப்பான்மை வரல, அந்த எண்ணம் வரல. ஆனா பேதுருக்கு அப்படி இல்லை. குத்தப்பட்டாலும் உணர்வடைஞ்சாலும் யார் காலில் வந்து விழுந்துட்டாரு? ஏசு காலில் வந்து விழுந்துட்டாரு. அதனால அவருக்கு வாழ்வு. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பாதத்துல வந்து சரண் அடைஞ்சிட்டோம், அந்த சிலுவையின் நிழலுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறும். பாரலாமா? நீர் பார்த்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாறுமே. இப்ப அடைக்கப்படாத கடன்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு கடன் இருக்கு, வட்டி கடன் சிட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த சிட்டையெல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு எடுத்து பைபிள்ல வச்சுட்டு, ஆண்டவரே நீங்க இதை கொஞ்சம் பார்த்துருங்களேன். சனகரிப்பு எழுதின கடிதத்தை ஆண்டவரே நீர் பாரும் திறந்து வச்சு, நீர் பாரும் நீர் கேளுன்னு விண்ணப்பம் பண்ணாராம். ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு சனகரிப்பு எழுதி அனுப்பின இந்த கடிதத்தை பாரும். இயேசுவின் பார்வை பற்றுச்சுன்னா பூக்கிறது பூக்கும், வாடுறது ஆமா அது நம்ம கையில கிடையாது, அது அவர் பார்வையில் இருக்கு. சரியா? ஆனா நம்ம வாடி போக மாட்டோம்.
நம்ம வாடி போய் இருந்தாலும் நம்மள அவர் என்ன பண்றாரு? மலர செய்கிறார். சொல்லுங்க, மலர செய்கிறார், மலர செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்ப எது எதெல்லாம் இயேசுவின் பார்வையில பட்டா மாறுன்னு நம்புறீங்களோ அதை இன்னைக்கு வீட்டுல போய் இயேசுவின் பார்வையில ஐங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, உள்ள வச்ச நகையை திருப்ப முடியலையா? நகைச்சீட்டை எடுத்து ஆண்டவரே இதை கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. ஆமா, பார்த்தா அங்க இருக்கிற நகை எங்க வந்துடும்? காத்துல, கழுத்துல, கைக்கு வந்துடும். வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னா அப்ப நீங்க சொல்றத பார்த்தா வேண்டாம்ல இருக்கு. வேணுமா? வேணும்னா அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கொஞ்சம் பாருங்க. ஆமா, நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்ப நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட காட்டுங்க. அவங்கள நீ கொஞ்சம் காட்டு. நான் பார்க்கணும்னா நீ கொஞ்சம், ஆமா நீ காட்டுங்க. அவர் பாப்பாருங்க. அப்ப எல்லாமே மாறுங்க. நீர் பார்த்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் பார்த்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆமென், நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமென். அவ பார்த்தா இப்ப நீர் தொட்டால் சூழ்நிலை மாறுமே. அப்ப ஆண்டவரே அவர் தொட்டாலும் சூழ்நிலைமை மாறுது, நம்ம அவரை தொட்டாலும் சூழ்நிலைமை மாறுது. ஆமென், ஆமென். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு போய் தொடல, இயேசுவை தான் இந்த அம்மா தொட்டாங்க. ஆனா இந்த அம்மாவுடைய உதிரம் அந்த டைம்ல எப்படி? அந்த டைம்ல ஆமா சுகமாயிருச்சு. அப்ப இயேசுவை தொட்டாலும், இயேசு தொட்டாலும் சூழ்நிலைமை மாறும். குருடனுக்கு கண்ணத்து உனக்கு என்னப்பா வேணும்? பார்வை வேணும். அப்படியா? சரி, இந்த அப்படி கண்ணில் கையை வைக்கிறாரு, தொடுறாரு, பார்வை வருது. இன்னைக்கு இயேசு எது இதெல்லாம் தொடணும்? எது இதெல்லாம் தொடணும்னு நினைக்கிறீங்க? யாரை தொடணும்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட கொடுங்க, அவர் பக்கத்துல கொண்டு வாங்க. அப்பா நீங்க தொடுங்க தொடுங்கன்னு சொல்லிட்டு கைக்குள்ள மூடி மறைச்சு பர்சுக்குள்ள வச்சு முந்தானையில முடிச்சு பத்திரமா இப்படி மடிச்சு கையில வச்சுக்க கூட கூடாது. ஆண்டவரே நீங்க தொடுங்கன்னு சொல்லி அவர் கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் தொட்டார். எப்படி? அவர் தொட்டா அவர் தொட பர்வதங்கள் புகைந்து போகுமா? எப்படியா? அவர் தொட்டா இப்படி இப்படி கை வச்சா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. நீங்க இப்ப எதெல்லாம் புஷ்ன்னு போனோம்? சில புஷ்வானத்தை பார்த்திருக்கீங்களா? சில வெடியை பார்த்திருக்கீங்களா? வச்சாக்க பயந்துட்டு அப்படி இப்போ அங்க பார்த்தா புஷ் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அவன் நீங்க உங்களெல்லாம் மிரட்டிட்டு இருக்கிற, உங்களெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கிற சில அணுகுண்டுலாம் எப்படி போகுது சொல்லுங்க? புஷ்ஷு புஷ்ஷு. ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்யணும்? அதை தொடணும். அப்ப அவர் தொடர மாதிரி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி இப்போ ஆண்டவரே இது வரைக்கும் நான் தொட்டுக்கிட்டு இருந்தேன், நான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்ப அதை உங்க கையில கொடுக்குறேன், நீங்க தொடுங்க. அப்ப நீங்க தொட்டா சூழ்நிலை மாறும். நீங்க தொட்டீங்கன்னா என் தரித்திரம் மாறும், நீங்க தொட்டீங்கன்னா என் வியாதி மாறும், நீங்க தொட்டீங்கன்னா என் குறைவுகள் மாறும், நீங்க தொட்டீங்கன்னா என் தேவைகள் சந்திக்கப்படும், நீங்க தொட்டீங்கன்னா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அப்புறம் 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 நீ தொட்டால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ தொட்டால்
சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமென். அல்லேலூயா. அவர் ஊதுனா சூழ்நிலைமை, அவர் என்ன பண்ணாரா? உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணாரு? நாசியில. ஆமென். அவர் ஊதுனதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் லப்பு டப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜீவன்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப சொல்லுங்க, எது எதெல்லாம் மரித்து போன நிலைமையில இருக்குதோ, செத்து போன நிலைமையில இருக்குதோ, அங்க தேவனுடைய வார்த்தையும் போய் தொடும். எது? தேவனுடைய வார்த்தையும் போய் உயிர்ப்பிக்கும். அவர் ஊதுனாலும் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். மனுஷனை உருவாக்கிட்டு, மண்ணில் உருவாக்கிட்டு அவனுக்கு என்ன சொன்னாராம்? ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதுனாராம். இன்னைக்கு நமக்கு ஊதணும்னா அவர் ஊதணும். எல்லாருக்கும் பிள்ளை பெற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், பாட்டி அம்மாவானவங்களுக்கும் தெரியும், பாட்டியானவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. இந்த சின்ன பிள்ளைகளை குளிக்க வைக்கும் போது மூக்குக்குள்ள தண்ணி போயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஊதி இல்லைன்னா உறிஞ்சி. இன்னைக்கு ஆண்டவர் ஊதணுமா உரியணுமா அது எனக்கு தெரியாது. ஆனா நம்ம சொல்லுவோம், நீர் ஊதினால் இப்ப என்ன மாறு? என் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைமை மாறு, என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைமை. நம்புறீங்களா? பாடிடுவோமா அத? நீர் ஊதினால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் ஊதினால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைய பேர் சொல்ல, உனக்கு என்ன பண்ணிடுவேன்? சங்கு ஊதிடுவேன் சொல்லியிருக்காங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, நீ எனக்கு சங்கு ஊது. ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு? ஜீவ சுவாசத்தை எனக்கு ஊது. அவர் ஊதி இருக்கும் போது நீ எங்க இருந்துடா சங்கு ஊதுவ? உனக்கு சங்கு ஊதிராம பாத்துக்க. நீ மத்தவனுக்கு சங்கு ஊதுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் உனக்கு என்ன செஞ்சிடாம. அல்லேலூயா. ஆமென். அவர் வந்தால் அற்புதம், அவர் நின்னா அற்புதம், பார்த்தா அற்புதம், தொட்டால் அற்புதம், ஊதுனா அற்புதம், அப்புறம் அவர் பேசினா அற்புதம். சகலகலா வல்லவன்னியா சொல்லுங்க, சகலகலா வல்லவர். ஆமா. அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீங்க வந்தா, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே சொல்லுங்க, நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர்
ஆவியானவரே. ஆமென். காரணம் என்னன்னா, அவர் சர்வ வல்லவர், சகலகலா வல்லவன், அப்புறம் அவர் நிறைவானவர். ஒரு கம்ப்ளீட், ஒரு இப்போ ரேமண்டு விளம்பரத்தை நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முழுமையடைந்த ஒரு மனிதனுக்கு ஏற்ற ஆடை எதுன்னா, ட்ரெஸ் எதுன்னா, ரேமண்ட் கம்பெனியில் வாங்கினாக்கா, அந்த பிராண்டில் போட்டாக்கா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் ஒரு மனுஷனுடைய முழுமை அடைஞ்சிருவானா. நான் சொல்றேன், இத்து போற இந்த ட்ரெஸ்ஸு அயனிங்ல கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச நேரம் வச்சாக்க பஸ்பமாயிரும், புகைஞ்சிரும். அப்புறம் வடிவேல் பார்த்த மாதிரி கிட்ட ஓட்டையில எட்டி தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட கம்பெனிக்கே விளம்பரம் கொடுக்குற கம்ப்ளீட் மேன். அப்ப அவர் எவ்வளவு நிறைவானவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த நிறைவானவர் நமக்குள்ளே வரும்போது குறைவானது, சொல்லுங்க, என் குறைவானது என் வாழ்க்கையில் எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும். என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் போகும். என் தரித்திரம் போகுது, சொல்லுங்க, கடன் போகுது, தவணை போகுது, தவுண்டு போகுது, தவுண்டு போயிடும். ஆமா, வேற நல்லா இருக்குங்கய்யா பிரச்சனைகள். எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு ரொம்ப ஆசை. யார விடுது? சரி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சொல்லுங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் யாரு? தேவனுடைய பிள்ளைங்கிறத விட தேவனுடைய ஆலயம். நீங்களே அந்த, அப்ப நான் ஆலயம். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். ஓகே, நான் தேவனுடைய, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். அப்படின்னா இதுக்குள்ள யார் வாசம் பண்ணுவா? தேவன் வாசம் பண்றாரு. அப்ப இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க டெய்லி அறிக்கை பண்ணணும். காலையில எழுந்த உடனே நீங்க அறிக்கை பண்ணணும், நான் தேவனுடைய ஆலயம், தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாரு. தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. அப்ப தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னா எனக்குள்ள என் வாயிலிருந்து என்ன வராது? அவிசுவாசம். அப்ப என் வாயிலிருந்து என்ன வராது? கெட்டை வார்த்தை வராது. ஆமாவா இல்லையா? தேவனுடைய ஆலயம் நான், தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுவார்னா நான் மற்றவங்களை என்ன பண்ண மாட்டேன்? நியாயம் தீர்க்க மாட்டேன், மற்றவங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அதை அறிக்கை பண்ணணும். பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க சொல்லணும், நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய பிள்ளைங்கிறத விட நான் தேவனுடைய ஆலயம். அதனால தேவன் எனக்குள்ள இருக்கிறபடியால் எனக்குள்ள என்ன இல்லை? வியாதி எனக்கு கிடையாது, தரித்திரம் எனக்கு கிடையாது, கவலை எனக்கு கிடைக்க. நீங்க, நான் சொல்றேன், நீங்க இதை நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க அறிக்கை பண்ண நீங்க விசுவாசத்துல வளர வளர அது என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கவலைன்னா நீங்க என்னன்னு கேட்பீங்க. இல்லையா? வரமாட்டுது கவலையா? அப்படின்னா எந்த ஊர்ல இருக்கு, எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றம். நான் சொல்றது உண்மை. ஆமென். ஆனா இதை பிசாசு செய்ய விட மாட்டான். ஏன்னா செஞ்சா வெற்றி பெற்றுவோம்ல. உங்களையும் என்னையும் எப்போதும் ஒரு விதமான அந்த பயத்துக்களையும் குழப்பத்துக்களையுமே வச்சிட்டு இருக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனா தேவனுடைய வேலை, தேவனுடைய சித்தம் என்னன்னா, நீங்களும் நானும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். கபரு சந்தோஷமா இரு. கபரு திரும்பியும் சொல்றேன், எப்படி இரு. அப்ப இன்னைக்கு சில பேரை குழப்பத்துக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஒரு நாளைக்கு 4 பேர் வீட்டுக்கு போய் சண்டையை மூட்டி விட்டு அடிப்படி சண்டையை உண்டாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு ஒன்று ஃபோனில் பண்ணுவாங்க, இல்லைன்னா நேர்லையாவது பண்ணுவாங்க. இது சில கிருபை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய நீங்களும் நானும் வேற கிருபை பெற்றவர்கள். அல்லையா சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்களேன். அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்குள்ள, நான் தேவனுடைய ஆலயம், தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுவதால் என்கிட்ட குறை இல்லை, என்கிட்ட கவலையே கிடையாது, கவலை இருக்காது. என் வீட்டில் பிரச்சனை இருக்காது. சொல்லுங்க, என் வீட்டில் பிரச்சனை இருக்காது, என் வீட்டில் குறைவுகள் இருக்காது, என் வீட்டில் தரித்திரம் இருக்கவே
இருக்காது. சண்டை வராதுன்னு சொல்லுங்க. என் வீட்டில் சண்டை வராது, சமாதானமா இருப்போம். ஆமா, ஒருவேளை நம்மளை மீறி நம்மளே கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ரா வாய் அப்படியே வருதுன்னா தேவன் நம்முடைய வாயும் கட்டுப்படுத்துவாராக. சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியால, சொல்லுங்களேன், நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியால தேவன் என் வாயை என்ன பண்ணுவாரு? கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறாரு. வா, என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. அந்த நிறைவான ஆவியானவர் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார், என் கூட இருக்கிறார், நம்ம எல்லாரும் கூட இருக்கிறார். ஆமென். ஆமா, இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன். மைனர் தானே, டி மைனர். அவர் நம்மை தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார்? எத்தனை பசிக்குது? பசிக்கலையா? நீ இருக்கிறத பார்த்தா பசியில உட்கார்ந்த மாதிரிலாம் இருக்கு. பசியினால வாடி போயிட்டு நேரம் ஆகி விட்டதே. இத்தனை பேர் இருக்கிறார்களே, கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னாலும் கடை அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீர. பாடுங்க. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையார் அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையார் அந்த ஜீவன் வந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஆமென். சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் சொல்லுங்க, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. அறிக்கை பண்ணுங்க. ஆனால் உயிரோடு எழுந்தீரே,
அந்த எதிரியை ஜெயித்தீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோம். நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. அல்லேலூயா. நம்மை தூக்கி எடுத்தவர் அவர் சர்வ வல்லவர், அவர் ஒருவரே ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர். போன வாரம் தான் நம்ம ஈஸ்டர் கொண்டாடணும் இல்லையா? ஆமா தானே, ஈஸ்டர் கொண்டாடணும். அதை நினைவு கூர்ந்தோம். அவர் உயிர் தெழுந்தனால நினைவு கூர்ந்திருக்கிறோம். ஆனால் அவர் வருஷந்தோறும் உயிரோடு எழும்புறவர் அல்ல, ஒரு டைம் எழும்பினவர் தான். ஆமென். அவர் இன்றைக்கும் என்றைக்கும் அவர் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். அவர் உயிரோடு தான் இருக்கிறார், அவர் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். அவர் ஒருவர் மட்டுமே ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நான் எந்த தெய்வத்தையும் நான் குறை சொல்லலை. வச்சுக்கோ, உன் பிலீஃப் படியே நீ வச்சுக்கா, எல்லாமே உனக்கு தெய்வமா இருக்கட்டும். ஆனால் எல்லா தெய்வத்தை காட்டிலும் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன். ஆமென். உங்களையும் என்னையும் ரட்சித்தவர், மூன்றாம் நாள்ல உயிரோட எழுந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. இயேசுவை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அடக்கம் மரணத்து வரைக்கும் கொண்டு போயாச்சு. மரணத்தோடு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒருவேளை மயக்கம் தெளிஞ்சு கூட இந்த ஆள் ஓடி வந்தாலும் ஓடி வந்துடும் புடுறா, கல்லறைகளை கொண்டு வச்சு பெரிய கல்லை கொண்டு வச்சு மனுஷனால ஒரு கல்லை தள்ள முடியாத கல்லை 10-15 பேர் சேர்ந்து தள்ளி எல்லாம் வச்சு அவரை சீல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனாலும் எத்தனை சீல் பண்ணாலும் சொல்லுங்களேன், எத்தனை அவரை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் வீரியம் கொண்டு எழும்புவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அப்படியானால் அந்த உயிர் தெழுந்த ஜீவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குள்ளேயும் இருக்குமானால், இருக்குதா? இருக்குதுன்னா உங்களையும் என்னையும் எந்த சக்தி என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. தடுக்க யார் சீல் பண்ணாலும் தடுக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது என்ன? ஆவி.
உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ள வாழ்றாரு. நான் முதல்லயே சொன்னேன், நீங்கள் நானும் யாரு? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம்னா தேவன் எனக்குள்ள இருக்கிறவர், வாசம் பண்றவர். அப்ப சும்மா அவர் வாசம் பண்ணல, மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர் எனக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப எனக்குள்ள அவர் வாசம் பண்றாரு அப்படின்னா எனக்குள்ள எல்லாமே உயிர்த்தெழுந்து தான் இருக்கும். சொல்லுங்க, எனக்குள்ள எல்லாமே உயிர்த்தெழுந்து தான் இருக்குமே தவிர உயிரற்ற நிலைமையில எதுவுமே இருக்காது. சொல்லுங்க, உயிரற்ற நிலைமையில எதுவுமே என் வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. சொல்லுங்க, இருக்கவே இருக்காது. பிசாசு ஒருவேளை மரணத்தை கொண்டு வந்தாலும், செத்த நிலைமையை கொண்டு போட்டாலும், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருப்பதால், ஆமென் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருப்பதால் நான் உயிர்த்தெழுவேன். நான் அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் நீங்களும் நானும் கீழே விழணும்னு நம்மளை தள்ளுனாங்க? எதுக்கு கீழே தள்ளுனாங்க? சும்மா பொழுது போறதுக்கா? இல்லை அது ஒரு கேமா? இல்லை. இனி நீங்களும் நானும் எழும்ப எதுக்கு எழும்பிட்டோம்னா வாழ்ந்துருவோம். வாழ்ந்துட்டோன்னா அவங்கள விட மேலே வந்துடுவோம். அப்போ வரக்கூடாது. எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் பார்த்தீங்களா? ஆமாம், இப்படி நல்ல எண்ணம் உடையவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவர்கள் கோடா கோடி ஆய் பெருகுவார்களாக. ஆமென். அப்போ அந்த நல்ல எண்ணம் உடையவர்கள்லாம் நம்மளை கீழே விழ தள்ளினாலும் ஆண்டவர் நம்மளை கீழே விழுந்து கிடந்து நம்ம கீழே கிடக்கிறதையே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விரும்ப மாட்டார். ஒருவேளை நம்ம விழுந்துட்டோம்னா சந்தோஷப்படுறது மனுஷனா இருப்பான், நம்ம சொந்தக்காரனா இருப்பான், குடும்பத்தில் இருக்கிறவனா இருப்பான், சர்ச்சில் இருக்கிறவங்கள கூட இருக்கலாம். இந்த சர்ச்சில் உள்ளவங்கள சொல்லலை, நான் சொல்றேன் பொதுவா. சில சபைகள்லாம் சொல்றேன், விசுவாசிகள் ஒரு கூட்ட விசுவாசிகள் மட்டும் தான் வளரணும், இன்னொரு விசுவாசிகள் வளர்ந்துடக்கூடாது. இது விசுவாசிகளுக்கு இருக்குல்ல ஒரு போராட்டம் இருக்கா? அப்படி எப்படி இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும்னா எத்தனை பேர் கொண்டு வந்து எவ்வளோ பெரிய சீலை கொண்டு வச்சாலும், எவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வச்சாலும், எவ்வளோ பெரிய பூட்டை கொண்டு போட்டாலும் மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையோ அதுபோல உங்களையும் என்னையும் எந்த மரணமும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்முடைய நல்வாழ்வை எந்த குள்ள நெறிகளும் கெடுக்க முடியாது, எந்த தீய சக்திகளும் கெடுக்க முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை உடையவர்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை சொல்லுங்க. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை உடையவன். ஆமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஒரு 3 நேரம் சொல்லுங்க. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை உடையவன். நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை உடையவன். நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை உடையவன். ஆகையால் நான் எல்லாம் உடையவன். எப்படி? ஆகையால் நான் எல்லாம் உடையவன். எல்லாம் உடையவன, எல்லாம் எனக்கு உண்டு, எல்லாம் எனக்குரியவைகள் எல்லாம் எனக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அது என்னை விட்டு போகாது. ஆமென், ஹல்லேலூயா. சில விஷயங்கள் உங்களை விட்டு போகுதுன்னா போயிட்டு போகுது, சில புதிய விஷயம் வருதுன்னா வரட்டும். ஆமா, போனதை நினைச்சு கடந்ததை நினைத்து நடந்ததை, அவ்வளவுதானா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. மறக்க முடியலையா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே மறக்க முடியல. சில பேருக்கு மறக்க முடியாது. அவன் என்ன அப்படி பேசிட்டான், அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அவன் அப்படி செஞ்சிட்டான். சில பேர் பார்த்தீங்கன்னா 20 வருஷமா இருக்கும். அந்த 1900 விதமாக கடந்த அந்த மாதத்திலே அடே அது என்னைக்கு நான் முடிஞ்சு அது செத்து சுண்ணாம்பா போச்சு, அதை திரும்ப ஏன்டா? இல்ல இல்ல இல்ல, நீங்க அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தை எல்லாம் நான் என்ன பண்றேன்னா என் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடுறாராம். எப்படி? உங்க பாவத்தையும் என் பாவத்தையும், உங்க கூட்டத்தையும் என் கூட்டத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா கண்ணு முன்னாடி வச்சு, ஐய் அப்படியா, வாடி வாடி, வா வா, உனக்கு ஸ்வீட்டா ஹாட்டா வச்சிருக்கேன், வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றவர்லாம் கிடையாது. லிஸ்ட் போடுறவர்லாம் கிடையாது. இது மனுஷன் கிடையாது. மனுஷன் வேற, கடவுள் வேற. ஆமா, அந்த திமிரு என்னைக்குமே இருக்கணும் நமக்கு. மனுஷன் வேற, கர்த்தர் வேற. உலகம் வேற, கர்த்தர் வேற. இந்த உலகம் பார்க்கிற விதம் வேற, தேவன் என்னை பார்க்கிற விதம் வேற. திரும்ப இந்த பாட்டுக்கு வந்துருவான். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கூனி குறுகி மனம் உடைஞ்சி ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன்.
அப்போ என்னதான் ஜோம் பண்ணாலும் ஜோம் பண்ணுற நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்புறம் திரும்ப வந்து டயர் பஞ்சர் ஆயிரும். பஞ்சர் ஆகுன்னு சொல்ல முடியாது, காற்று இறங்கிரும். இப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு பாயிண்ட்ல நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம், கூட இருந்தவங்கெல்லாம் விட்டுட்டு போனவங்க ஒரு பக்கம், இப்படியெல்லாம் ஒவ்வொரு பக்கமாக வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை எனக்கு அழகாக கற்றுக் கொடுத்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அந்த விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிப்பட்ட அந்த ஸ்திரீயை ஆண்டவர் ஒன்றுமே பண்ணலை. எல்லாரும் நினச்சாங்க ஏதாவது அவர் பண்ணுவார், ஏதாவது பண்ணணும், ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் அத்தனை பேரும் வந்தாங்க. ரைட்டா? அத்தனை பேரும் கையில் கல்லோட சும்மா வரலங்க, கையில் கல்லோடையே வந்தாங்க. இன்னைக்கு கதை முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் தேவன், அதில் அவர் ஒன்று கூட எனக்கு அதில் பிடிச்சது தான், ஒரு அந்த அம்மாவுடைய பாஸ்ட்டை கர்த்தர் கேட்கவே இல்லை, டச் பண்ணவே இல்லை. சரிம்மா, போனது போட்டோம், இனி நீ நல்லா இரு. யாரையா அப்படி சொல்லுவார் சொல்லுங்க பாப்போமே. நான் சொல்றேன், ஈவன் நம்முடைய தாய் தகப்பனால கூட அப்படி சொல்ல முடியாது, பொண்டாட்டியாலும் சொல்ல முடியாது, புருஷனாலையும் சொல்ல முடியாது, பிள்ளைகளாலும் சொல்ல முடியாது, எந்த சொந்த பந்தத்தாலையும் சொல்ல முடியாது, எந்த ஊழியக்காரனா கூடலும் சொல்ல முடியாது. நான் சொல்றது தேவனுடைய ஆவியை உடைய ஊழியன்னு சொல்லுவான், தேவனை உடையவர்கள் சொல்லுவாருங்க. தேவன் இல்லாத ஊழியர்கள் அது வேற மாதிரி தான் பேசுவாங்க. இப்ப நம்ம அப்ப அவங்கள பத்தி இப்ப பேச வரல. ஆண்டவர் ஒன்ன கூட அவர் என்ன செய்யலைன்னா முந்தின பக்கத்தை அவர் திருப்பல. சூப்பர்ல. என்னைக்கு இதை எத்தனையோ நேரம் பிரசங்கத்துல கேட்டிருக்கேன், நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா இது என்னைக்கு பர்சனலா ஏன் கூட என்கவுண்டர் பண்ணிச்சோ அன்னைக்கு என் லைஃப் டோட்டலாவே மாறிடுச்சு. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், மனுஷன் பார்க்கிற விதம் வேற, கர்த்தர் பார்க்கிற விதமே வேற. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இப்ப எதனாலும் ஓப்பனா யாருக்கிட்ட சொல்லலாம் சொல்லுங்க? ஆமா, கண்டிப்பா ஒரு இஸ்திரியானவள்கிட்ட மட்டும் சொல்லிட கூடாது. ஆமா, சகோதரி மனுஷன்கிட்ட எந்த மனுஷங்கிட்டையுமே நம்ம ஷேர் பண்ண தேவை இல்லை. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, பிரதர் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பர்சனல் ஜெபத்தில் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுவாங்கன்னு நான் சொன்ன விஷயம் நம்பி சொன்னேன். பிரதர் எக்காலம் ஊது பண்ணு. சில இதுல கிருபை பெற்றவர்களா இருப்பாங்க. இந்த கிருபையெல்லாம் தூக்கி குப்பையில, இது கிருபையே கிடையாது. ஆமா, கர்த்தர் நல்லவர். நீங்க யாரும் அப்படி செய்ய மாட்டீங்க, உங்களை சொல்லல. ஒரு நாள் நம்ம பர்சனல் அட்டாக் பண்றதே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய ஆவியை உடையவர்கள் பிப்பி பிப்பின்னு பிப்பி எக்காலம் ஊத மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. வாங்கி வச்சுட்டு அப்படி கம்முன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? கம்முன்னு இருக்கணும். நான் சொல்றேன், எத்தனை காரியங்களை கர்த்தர் நீங்களும் நானும் செஞ்சதை வெளிக்கொண்டு வராம இருந்திருக்காருல்ல. ஆமாவா இல்லையா? சில நேரம் நம்ம கணவனுக்கு கூட தெரியல, புருஷன்ட்ட கூட தேவன் என்ன செய்யல, காட்டி கொடுக்கல, மனைவி கிட்ட காட்டி கொடுக்கல, பிள்ளைகள்கிட்ட காட்டி கொடுக்கல, சொந்தக்காரங்கிட்ட காட்டி கொடுக்கல. எப்ப விழுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவன் என் கையில ஆண்டவர் நம்மளை பிடிச்சு கொடுக்கல. நான் சொல்றது புரியுதா இல்லையா? எவ்வளவு எப்பேற்பட்ட ஆண்டவர்ல. ஸோ உங்க இருதயத்தில் இருக்கிறத நீங்க அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க, சொல்ல பழகுங்க. மனுஷனை தேடி ஓடாதீங்க. எக்கா அந்த சிஸ்டர் இந்த சிஸ்டர்னு போனை உடனே எடுத்து நீங்க போன் கட் ஆகுறதுக்குள்ள, இந்த வடிவேல் படத்துல என்ன அவன் இந்த தூங்கிட்டு எந்திக்கிறதுக்குள்ள அந்த பேக்கரி கதை ஊர் முழுக்க தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு அப்படி இருக்கு. சீரியஸா சொல்லிட்டு வைக்கிறதுக்குள்ள வீட்டு வாசல்ல இருந்து எக்கா குளோரி, அக்கா குளோரின்னு யாரும் இருக்கீங்களா? நான் பாட்டு நான் ஏதாவது சொல்லிடுவேன். இல்ல எக்கா குளோரி அக்கா, என்னக்கா உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே,
என்னடா இப்பதான்டா போன்ல பேசிட்டு இருந்தேன். ஆமாக்கா, அதுக்கு எங்களுக்கு வேண்டாம். எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள், எல்லாரையும் தேவன் மன்னிச்சிருக்கிறார் இல்லையா? நான் பரிசுத்தவான்னு சொல்றதுக்கு நான் ஒண்ணுமே கிடையாது. நான் இப்ப வேணா பரிசுத்தவான்னு சொல்லலாம், நான் நிக்கிறேன்னு சொல்லலாம். அடுத்த நிமிஷத்துல கீழே விழ மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஐ மீன், ஸோ அதனால நம்ம எல்லாருமே பலவீனமான பாத்திரம் தான். நம்மளை பலப்படுத்தி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த கிருபையிலே ஓடிக்கிட்டே இருக்கணும், வாயை மூடிட்டு பெசாட்டி போயிட்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா உட்காந்துட்டு நான் நிக்கிறேன், நான் டான்ஸ் ஆடுறேன், நான் குதிக்கிறேன்னுட்டு காரியமே கிடையாது. ஏன்னா அவர் கடந்தது எல்லாம் சில நேரங்களில் தீர்க்கதரிசிகளுக்கு கூட ஆண்டவர் வெளிப்படுத்தாம வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? தீர்க்கதரிசினா எல்லாத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துறாருல. உனக்குள்ள அந்த காரம் இந்த காரம் அது அந்த இது இருக்குன்னு வெளிப்படுத்தினார். எனக்கு கதை என்ன வருது? தீர்க்கதரிசிகள்லாம் பெரிய பரிசுத்தவான்களா? கிடையாது. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர், அதுதான் சொல்றேன், கர்த்தர் அதுதான் தெய்வம், அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த அம்மா வந்தப்ப ஒரு விஷயம் கூட ஆண்டவர் பேஜ பரட்டவே இல்லை. எவ்வளவு அன்பு இருந்தா அந்த அம்மா மேல அவர் அவ்வளவு அன்பை காட்டியிருப்பாரு இல்லையா? இன்னைக்கு அந்த அன்பை உங்க மேலேயும் அவரு என் மேலேயும் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுவோம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காத. கர்த்தர் புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்யணும்னா நம்ம யார் வாழ்க்கையிலும் இருக்கிற கடந்த பேப்பரை திருப்புறதுக்கு ரொம்ப மூக்க. ஆமா, இப்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் என்னைய எல்லாரும் நல்லவேன்னு சொல்லணும், எல்லார்ட்டையும் நான் நல்லவேன்னு காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? என் மேட்ரு எதுவுமே வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோமே. அப்ப இப்படித்தானே எல்லாருமே நினைப்பாங்க. அப்புறம் மற்றது மட்டும் புசு புசு புசுனாக்க கையில கிடைச்சிட்டான்னு. இன்னைக்கு யூடியூப்பை நீங்க எடுத்துட்டீங்கனாலே அதுதான் நடக்குது. ஏடா, உன் சட்டியில என்ன எரியுதுன்னு பாரு, அவன் சட்டியில இங்க தீஞ்சு போயிட்டு இருக்குது, அவன் அடுத்தவன் அடுப்புல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். கர்த்தர் புதிய காரியத்தை செய்யவே மாட்டாரு, அவருக்கு வேற வேலை இல்லை. ஸோ நம்ம அடுத்தவர்களை நியாயம் தீர்க்கிறதுல, அடுத்தவனை குற்றம் தீர்க்கிறதுல நம்ம 2 அடி பின்னாடி தான் நிக்கணும். சொல்லுங்க, 2 அடியில 20 அடி கூட பின்னாடி போயிடுவோம். ஆமே, ஆமா. அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் புதிய காரியத்தை செய்வார். சொல்லுவோமா? கடந்ததை நம்ம மறந்துடுவோம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது மறந்துடுவோம். நமக்கு பிறர் செய்ததையும், சத்தம் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? மறந்துடுவோம். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க மறந்துடுவேன்?
இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு மறக்க கிருபை செய்வாராக. அது உங்க அம்மா பேசினதா இருந்தாலும் சரி, உங்க அப்பா பேசினதா இருந்தாலும் சரி, கணவன் பேசினதா இருந்தாலும் சரி, மனைவி பேசினதா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பேசினதா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பேசினதா இருந்தாலும் சரி, யார் சொன்னதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய போறேன்? இப்ப மறக்க போறேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். சொல்லுங்க, அவர் ஒருவரே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்ததே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்த. உங்க வாயின் வார்த்தையா சொல்லுங்க. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா ஜீவன் வந்தது. ஆமென். இன்னைக்கு அந்த வார்த்தையினால எனக்கு வர வேண்டிய ஜீவன் வர வேண்டும். ஆமென். அந்த வாயின் வார்த்தையினால எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரணும், எனக்கு வர வேண்டிய மேன்மைகள் வரணும், எனக்கு வர வேண்டிய உயர்வு வரணும், எனக்கு வர வேண்டிய ஊழியம் வரணும், எனக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? வர எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? உங்களுக்கு இது வரணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு தேவன் சொன்னது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு தேவன் சொன்னது உங்க கையில கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப அன்றைக்கு மரித்து போன லாசரு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. ஒரு நாள்லயே மனுஷன் நாரி போயிடுறான். எத்தனை நாள்ல? ஒரு நாள் 8 மணி நேரம், சில மணி நேரத்திலேயே நார ஆரம்பிச்சிடுறான். 5 நாள் ஆயிடுச்சுனாக்கா வயிறு ஊதி வெடிச்சிருது, உள்ள இருந்து தண்ணியா வடிய ஆரம்பிச்சிருது. 4 நாள் ஆயிட்டே ஆண்டவரே நாருமே. அவன் கவலையை பாருங்க. அங்க இருக்கிற எல்லாருடைய கவலை என்னன்னா, இயேசு வந்திருக்கிறாரு, இயேசு கிட்ட வந்து இந்த பணத்தை கொண்டு காமிச்சாக்க, அதுவும் இமிடியேட் பணம் கிடையாது, செத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆன பணம் கிடையாது. 24 48 96 மணி நேரமா, கிட்டத்தட்ட 96 மணி நேரம் ஆன, கரெக்டு தானே? 48 6 ஆமா 96 மணி நேரம் 4 நாட்கள் ஆயிடுச்சு. அப்ப அதை கொண்டு வந்தாக்க என்ன செய்யும்? இயேசுக்கு நாரும்
இயேசு முன்னாடி கொண்டு ஒரு நாட்டத்தை கொண்ட காட்டுறது. ஆண்டவரே நாரும் வேற ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே நின்றுட்டு. ஆண்டவரே கொஞ்சம் அது நாரும், உங்களுக்கும் நாரும் எங்களுக்கு நாரும் ஊருக்கே நாரும், அது வேணுமா இல்லை எப்படி வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. அவர் சொல்றாரு நாரும் தெரியும் தான். எப்படி நாரும் தெரியும் தான். இன்னைக்கு வச்ச சிக்கனை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம நீங்க வெளியே வச்சுட்டு காலையில் எடுத்தீங்கன்னா என்ன செய்யும்? மணக்குமா? நாரும் நாருன்னு தெரியும் 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 தெரியும். தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன். சொல்லுங்க, தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். ஏன்னா நாற்றத்தையும் மனமுடையதாய் மாற்றக்கூடிய வல்லமை எனக்குள்ள இருக்குது. சோ நீ இதை பத்தி என்ன செய்ய வேண்டாம், கவலை பட வேண்டாம். உன் கவலை இப்ப நாற்றத்துல வேண்டாம். இப்ப உங்க போக்கஸ் எங்க இருக்க கூடாது? நாற்றத்துல இருக்க கூடாது. இப்ப நம்ம போக்கஸ் இருக்க வேண்டியது எதுல இருக்கணும்? நறுமணத்தை மாற்றத்துல இருக்கணும். ஆமென். இயேசு என்ன செய்ய போறாருங்கிறதுல தான் இருக்கணும். ஆமென். நாற்றத்தில் அல்ல, மாற்றத்தில். இன்னைக்கு நம்முடைய எல்லாருடைய கண்களும் ஒருமித்து, ஆண்டவரே 4 நாள் ஆச்சே, 4 மாசம் ஆச்சே, 4 வருஷமும் ஆச்சே, இல்ல 40 வருஷமும் ஆச்சே, பரவாயில்ல, அவருக்கு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாள் இவருக்கு 3 நாள். அப்ப இயேசுவுடைய பாடியுமே என்ன செஞ்சிருக்கணும்? நாரி இருக்கணும். ஆனா நாற்றம் இல்ல, மாற்றம். ஆமென், ஹல்லேலூயா. லாசரு எல்லாரும் நினைச்சாங்க வெளியே வந்தான்னா ஊரே நார போது, எல்லாரும் பஞ்சேடு துணியேடு மூக்க பொத்து, ஏக்கா சீலையெல்லாம் பொத்துக்கா, என்ன சியோ நார போது. எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் டோட்டலாவே மாத்திட்டாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாருமேன்னு சொன்னவன் கூட வாயடைச்சு போயிட்டான். ஐயா இது எப்படியா நடந்துச்சு? எப்படியா நடந்துச்சு? இங்க பேரு, நீ பேசாம நான் சொல்றத மட்டும் செய். போய் சீலைய கலட்டு, அவனை சுத்தி வச்சிருக்கிற துணியை நீ என்ன செய்ய கலட்டு. அவன் கூட பயந்து 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 கூட போய் கழட்டி இருக்கலாம். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. என்ன ஒண்ணு வர காணும்? இது நம்ம மேல இருந்து வர்ற வாடையா இல்ல லாசர் மேல இருந்து வர்ற வாடையா? லாசர் மேல நாரலப்பா, இது உன் மேல உள்ள வாடை, போய் செண்டடி போ. அல்லேலூயா. ஆனா சீலையை கலட்ட கலட்ட உள்ள லாசர் அப்படி ஜம்முன்னு நிக்கிறாப்புல. ஆமென். அவருடைய வாயின் வார்த்தை ஒரு டேமேஜ் இல்லாம, எனக்கு அதுதான் அதுல இருக்கிற ஒரு விஷயம். எப்படி ஒரு மாற்றம் இல்லாமல் முந்தின எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வர்றாரு. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. லாசருக்கு மட்டுமல்ல, எனக்கு. சொல்லுங்க, எனக்கு. எனக்கு மட்டுமல்ல, நமக்கு. நமக்கு மட்டுமல்ல, இந்த முழு உலகத்துக்கும் அந்த ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் மரித்தாலும் அத்தனை பேரையும் அவர் உயிரோடு எழுப்புவார். இனி எத்தனை பேர் மரித்து போனாலும் அத்தனை பேரையும் அவர் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் ஜீவனும் அவருக்குள்ள இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் உயிர்ப்பிப்பதாக. எத்தனை நாட்களாய் நம்முடைய ஆவியில நம்ம செத்து போன நிலைமையில நம்ம இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய வாயின் வார்த்தையினால நம்மளை உயிரடை செய்வாராக. ஆமென். தேவ சமூகத்துக்கு எதுக்கு வர்றோம்? சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? பாஸ்டர் என்ன சொல்றார்? பாஸ்டர் வாயில வர்ற வார்த்தையில திருப்தியாகி போறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையில திருப்தியாகி போறீங்களா? பாஸ்டருடைய வார்த்தையில திருப்தியாகி போனீங்கன்னா சர்ச்சுல இருக்கிற வரைக்கும் வேணா நம்பிக்கை இருக்கும். இல்ல பிரதர் சிஸ்டர் நான் பாத்துக்கிறேன், நாங்க இருக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் நமக்கு தைரியம் வரும். அப்புறம் வீட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் பயம் வரும். ஆனா அதை விட தேவனுடைய அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை தொட்டுச்சுன்னா, நம்மளை மாத்திச்சுன்னா, நமக்கு எப்பயுமே அந்த சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு தங்கியே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. புது ஜீவன் வந்தது பாடுவோம். உங்க வாயின் வார்த்தையா புது ஜீவன் வந்த. மீண்டும் சொல்லுங்க.
வாயின் வார்த்தையால் புது ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் புது ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் புது ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதான சமாதான என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சர்வதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. சொல்லுங்க. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஓ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதானக்காரரே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இணைந்திடுமே. ஆமென். எப்படியா? சிறைச்சாலை கதவுகளும் ஆமென் என் துதியினால் இணைந்திடுமே. யார் துதியினால சொல்லுங்க. எஸ், என் துதியினால. பாட்டுனா என்னன்னு தெரியாது, பாட்டை ஒழுங்கா பாடவும் தெரியாது, ஸ்ருதியில பாடவும் தெரியாது, ராகத்துக்கு பாடவும் தெரியாது. ஆனால் சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் என் துதியினால என்ன செய்கிறது? நீர் என்னோடு இருக்கும்போது. அப்ப அவர் நம்ம கூட இருக்கும்போது, அவருடைய வார்த்தை நம்ம கூட இருக்கும்போது, தெரியுதோ தெரியலையோ, எப்படி தெரியுதோ தெரியலையோ, நம்ம பாடணும்னா சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் உடைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் பெரிய பாடகர்கள் அல்ல எனக்கு தெரிஞ்சு, சரியா? பெரிய பாடகர்கள் அல்ல. மியூசிக் சிஸ்டம் இல்ல, மைக் இல்ல, ரிதம் பேட் இல்ல, கீபோர்டிஸ்ட் இல்ல, ப்ரூனோ இல்ல, அந்த டயத்துல ராகம் இல்ல. ஆமா, அது மட்டும் தான் இருந்துச்சு. இதுவும் கூட கிடையாது. டிவி இல்ல, ஆபரேட்டர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா என்ன இருந்துச்சு? அந்த வாஞ்ச உள்ள இருந்துச்சா? பாட்டு அப்ப வாஞ்ச உள்ள இருந்துச்சுன்னா பாட்டு தன்னால வரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பாத்திரத்துல தண்ணி இருந்துச்சுன்னா ஊத்துனாக்க சொல்லுங்க வரும். வெறும் டம்ளரை வச்சுட்டு உசு உசுனாலும் என்னது காத்து தான் வரும். இன்னைக்கு சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் நீங்க நானும் துதிக்கிற துதியில உடைக்கப்படுது. ஏன்னா அந்த அபிஷேகம் எத்தனை பேருக்குள்ள இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்னு விரும்புறீங்க? மல்பே ராக்காரமனா சங்கரம துனியான் தரபோ. அது இருக்குன்னா ஆப்ரேட் பண்ணுங்க. இல்ல எனக்கு அது வேணும்னா கேளுங்க. நீங்க அந்த அபிஷேகத்தோட போங்க. நீங்க கால் வைக்கிற இடத்துல எல்லாம் தன்னால பவுலும் சீலாம் ஒண்ணுமே செய்யலங்க. அவங்கள அடிபட்டு ரத்தத்துல வந்துட்டு வலியிலையும் வேதனையிலும் கைய காலை கூட அசைக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் சிறைச்சாலையில் உள்ள கதவுகளை திறந்தாங்க? இல்ல, வாய்ப்பே கிடையாது.
ஆனா வாய்ப்பே இல்லாததுல ஒரு வாய்ப்பை உண்டு பண்றவர் தான் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய துதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. எத்தனை எத்தனை சிறைச்சாலைகள் சொன்னீங்கல்ல, பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுன்னு துதிங்க. நீங்க துதிக்க 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 பிரச்சனையே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. பாடலாமா? சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. எப்படி? அபிஷேகம் அப்புறம் ஆடவே மாட்டீங்க. அபிஷேகம் எனக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஸ்டெப். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்தோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சொல்லுங்க சொல்லுங்க, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. இப்ப துதிக்கிற இந்த வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் ஆமென் என் துதியினால் உடைந்திடுதே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஆமென் ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி தோல்வி எனக்கு என் சரித்திரத்துல எனக்கு இருக்காது. நான் தோற்று போகிறவன் அல்ல. சொல்லுங்க ஆமென். தோல்வி எனக்கு இல்லையே, நான் என் குடும்பம் தோற்று போகாது, என் சபை தோற்று போகாது, என் ஊழியம் தோற்று போகாது, என் தரிசனம் தோற்று போகாது, என் அழைப்பு தோற்று போகாது, தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் தோற்று போகாது. ஆமென். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மீது நீர் வைப்பீராக. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொருவர் மீது நீர் ஊற்றுவீராக. பெருமழையாய் ஊற்றுவீராக. ஒவ்வொருவரையும் மேல் நீர் ஊற்றுவீராக. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எனக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே. கடந்த காலத்தில் நான் கண்ட தோல்விகள் எல்லாம் எனக்கு எல்லாம் ஜெயமாய் மாறுகிறது. துதிக்கிற இந்த வேளையில எனக்கு ஜெயமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும்
எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடு. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தோட அபிஷேகம் எனக்குள் என் வீட்டுக்குள்ள போகும்போது அந்த அபிஷேகத்தோட நான் போகணும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் போதும், உங்க வார்த்தை போதும், உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே. உங்க சிலுவையின் நிழல் எனக்கு போதும், சிலுவையிலிருந்து வரக்கூடிய அந்த மேன்மை எனக்கு போதும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் நான் மயங்கிடாமல் உமக்காக நான் முன் செல்வேன் ஆண்டவரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க இருந்தீங்கன்னா, நீர் வசனம் சொல்லுது, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என் கூட இருப்பார் என்று சொன்னார், உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் அசாதாரணமான காரியங்கள் நம்மளால செய்ய முடியும். ஹல்லேலூயா. அசாத்தியங்கள் சாத்தியமே. சொல்லுமா? தேவா உந்தன் வார்த்தையாலே. சொல்லுவோம். அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுவே, அமராத புயல் கூட அமர்ந்திடுவே. அசையாத மலை கூட அசைந்திடுவே, அமராத புயல் கூட அமர்ந்திடுவே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசு. சொல்லுமா? எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றன. சொல்லுங்க. சோராமல் எனக்காக உழைப்பவரே,
தோற்காமல் துணை நின்று காப்பவர். அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்வோம். சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவரே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் சொல்லுவோமா, எனக்காய் எனக்காய் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் என் கை மீறி போனதெல்லாம் உம்முடைய கரத்தால் மட்டுமே சாத்தியமே. சொல்லுங்க, என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுவே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுவே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயரும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் எனக்காய் பேசும் இயேசுவே, எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் உங்களுக்காகவும் எனக்காகவும் நிற்கக்கூடியவர், நம்ம கூட வரக்கூடியவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசக்கூடியவர், மூன்றாம் நாள்ல உயிரோடு எழுந்த உயிர் தெழுந்த அந்த இயேசு மட்டுமே. உங்க மீதும் என் மீதும் அன்பு வைத்த அந்த பாசமிகு உலக இரட்சகர் இயேசு மட்டுமே. எத்தனையோ பேர் நான் கூட இருப்பேன்னு சொன்னவங்களாம் ஒருவேளை நம்மளை விட்டு போயிருந்தாலும் அல்லது நம்ம கூட வர மறுத்தாலும், நம்ம எந்த எல்லைக்கு போனாலும், நம்ம கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் புகழின் உச்சியில இருந்தாலும் அல்லது புகழே இல்லாமல் தாழ்மையில் இருந்தாலும், நம்ம கூட நிற்பவரும் நம்ம கூட வருபவரும் நமக்காய் பேசுபவரும் நம் இயேசு மட்டுமே. ரெண்டு கரங்களை குவித்து ரெண்டு கரங்களை கூப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இயேசுவுக்கே. இன்றைக்கு இந்த உலகத்திற்கு மனிதர்களுக்கு உடையாததுதான் வேணும், யாருமே பயன்படுத்தாததுதான் வேணும். கெட்டு போனது யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா கெட்டு போனது, உருவமற்றது, உருவம் இழந்து போனது, நாற்றம் பிடித்தது இயேசுவுக்கு வேண்டும். நாரிச்சின்னா குப்பையில தூக்கி போடும் இந்த உலகம், நாரிச்சின்னா ஒதுக்கி வைக்கும் இந்த சமுதாயம். நாரிச்சின்னாலும் தம் பக்கத்துல வர வைக்கிறவரும் நாற்றத்தை மாற்றுகிறவரும் உங்களையும் என்னையும் நேசிக்கிற இயேசுவால மட்டுமே இது ஆகும்.
இது அவரால் மட்டுமே இது சாத்தியமாகும். இது மனிதர்களால் சாத்தியமாகாது, ஆனால் இது தேவனால் சாத்தியமாகும். பெயரும் புகழும் தான் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தேவை. மனுஷனுக்கு தேவை பணம், பெயர், புகழ். அதெல்லாம் இருந்தா மட்டும் ஒரு கூட்டம் நம்மளை தன்னால நம்ம கூப்பிடாட்டாலும் அந்த கூட்டம் நம்மளை தேடி வரும். ஆனா எதுவுமே நம்மளுடைய பேக்கப்ல இல்லாம இருந்தாலும் நம்மளை தேடி வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே இந்த உலக இரட்சகர். ஆமென். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஒருவேளை நம்முடைய கை மீறி போனது, நம்மளே தவறு செய்தது நிமித்தமாக நம்ம சில காரியங்களை நம்ம இழந்திருந்தாலும், தோற்று போயிருந்தாலும், அவைகளை எல்லாம், அந்த சூழ்நிலைமை எல்லாம் மாற்றக்கூடியவர், மீட்கும் பொருள் அவர். நீங்கள் எவைகளை மீட்க முடியாமல் தவிக்கிறீர்களோ அவைகளை மீட்கும்படியாக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பாவிகளை மீட்கத்தான் வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார், விழுந்து போனவனை தூக்க வந்தார், நாற்றம் பிடித்தவனுடைய நாற்றத்தை மாற்ற வந்தார், வாழ்வு இல்லாதவனுக்கு வாழ்வை கொடுக்க இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர்தான் நம்முடைய மீட்கும் பொருள். சொல்லுமா, என் மீட்கும் பொருளே. எல்லாரும் சொல்லுமா, எங்கள் மீட்கும் பொருளே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கை மீறி போனதெல்லாம் அது உங்க கரத்தினால் மட்டுமே சாத்தியமாகும், வேற யாராலும் சாத்தியமாகாது. போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடும். சொல்லுவோமா, என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உங்க கரம், கரம் தவறாமல் மீட்டிடுவே. எல்லா புகழும் எல்லா கனவும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் இயேசுவே, எனக்காய் நிற்கும். எனக்காய் நிற்கிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. எனக்கு வழக்காடுகிறவர் அவர் ஒருவரே, எனக்கு பரிந்து பேசுகிறவரும் அவரே. உங்கள் பக்கத்திலேயும் என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து உரைக்கிறவரும் அவரே. ஒருவேளை நம்முடைய சக்திக்கு மீறினதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரும், அதை தம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறவரும் அவர் ஒருவரே. அவரால் இது சாத்தியம். பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடும். தானாக முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை சொல்லுவோம், தானாக முன்வந்து முன்னுரிமை எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம். எல்லா துதியும்
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே சொல்லுவோம். எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் இயேசுவுக்கே, எனக்காய் ஒன்லி கீஸ் மட்டும். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் உணர்ந்து பாடுவோமா? எனக்காய் நிற்கக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டுமே. எஸ், ஆமென். எனக்காய் அவர் ஒருவர் மட்டுமே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கல் எறிதலுக்கு உட்பட வேண்டிய அந்த ஸ்திரீயை அத்தனை பேரும் நியாயம் தீர்த்து பழி போட்டு கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நின்ற போது அந்த அம்மா பக்கத்துல ஒருத்தர் கூட நிக்கல. அந்த அம்மா சார்பா பேசக்கூடிய ஒருத்தர் கூட இல்ல, ஒரு மனுஷன் கூட இல்ல, ஒரு மனுஷி கூட இல்ல, அந்த ஊர்ல இல்ல, அந்த ஜாதியில இல்ல, அந்த இனத்துல யாருமே இல்ல. ஆனா யார் இருந்தார்களோ இல்லையோ அந்த அம்மாவுக்கா இயேசு நின்றார். அந்த அம்மா சார்புல இயேசு நின்றார். அந்த அம்மா பக்கத்துல இயேசு நின்றார். அந்த அம்மாவுக்கா இயேசு பரிந்து பேசினார். அந்த அம்மா உள்ள எப்படி உடைஞ்சிருக்கும் தெரியுமா? எவ்வளவு ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும் தெரியுமா? ச்சே, உலகம், ஒட்டுமொத்த உலகமே எனக்கு எதிராக வந்த போது என்னை மீட்க வந்த மீட்கும் பொருள் இந்த உலக ரட்சகர் எனக்காய் நின்றார். என் அருகில நின்றார், என் பக்கத்துல நின்றார், என் கூட நின்றார், எனக்காய் பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் அவர் உங்களுக்காக பேசுவார். உங்க பட்சத்தில் அவர் நிற்கிறார். உங்க பட்சத்தில் அவர் நிற்கிறார். என் பட்சத்தில் அவர் நிற்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். இந்த உலகம் என்ன செய்ய முடியும்? காரணம் என்னவென்றால் உலகத்தையே படைத்தவர் என் கூட இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த இடத்துல இருந்து போங்க. உங்களுக்காய் பரிந்து பேசக்கூடியவர்களை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்கு கொண்டு வர வேண்டிய மன்னாவை கர்த்தர் பொழிவார். உங்களுக்கு வர வேண்டிய அப்பத்தை கர்த்தர் காகத்தின் மூலமாய் கொண்டு வந்து கொடுப்பார். உங்களுக்கு அனுப்ப வேண்டிய காகத்தை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்கு வர வேண்டிய நற்செய்தியை கர்த்தர் அனுப்புவார். விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கர்த்தர் திருப்தியாக்குகிற வார்த்தைகளை கர்த்தர் அனுப்புகிறார். வார்த்தைகளினால கலங்கி போன உங்கள் இருதயத்தை அதே வார்த்தையினாலே மகிழ்ச்சியாக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த வரும் நாட்கள்ல நீங்க பார்ப்பீங்க, வரும் நாட்கள்ல பார்ப்பீங்க. ஆமென். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே,
எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிட ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே அவர் ஒருவரே நம்மை அழைத்தவர், அவர் ஒருவரை தெரிந்தெடுத்தவர், அவர் ஒருவரை முன்குறித்தவர். வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் சொல்லுவோம் ஒரு நாள் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களே ஆமாண்டவரே சுவடுகள் போதுமே. ஊழிய நான் உங்க பாதையை பார்த்தே வர்றேன், உங்க அடிசுவடை பின்னாடியே வர்றேன் ஆண்டவரே. சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவே நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், அழைத்தவர் என்றுமே விலகுவது. அப்படியா? உண்மையாவே வரங்கள் சொல்லுவோமா? குறைவதும் உண்மையாவா? அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே, கிருபையின் வரங்களும் குறைவதில்லையே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் ஆதாரமே. அழைத்தவரே நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை இருந்தாலும், எத்தனை நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் நான் உம்மை மட்டுமே பார்ப்பேன். என் கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி இருக்கும் ஆண்டவரே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம
நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் அழைத்தவரே. அவர் ஒருவரை நம்மை அழைத்தவர், அவர் ஒருவரை நம்மை தெரிந்தெடுத்தவர், அவர் ஒருவரை நம்மை முன் குறித்தவர், அவர் ஒருவரை நம்ம கூட பிரயாணம் பண்ணுகிறவர், அவர் ஒருவரை நம்மை தூக்கி எடுக்கிறவர், அவர் ஒருவரை நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஒருவரை நம்மை மன்னிக்கிறவர், அவர் ஒருவரை நம்மை வாழ வைக்கிறவர், அவர் ஒருவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. தேங்க்யூ லார்ட். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை உங்க கையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் சார்பில் இருக்கிறதற்காய் நன்றி, எங்க பட்சத்துல நீர் இருக்கிறதற்காய் நன்றி. இன்னும் அட்வான்ஸா சொல்லணும்னா எங்க கூடவே நீர் இருக்கிறதற்காய் நன்றி. இன்னும் அட்வான்ஸா சொல்லணும்னா நீங்க எனக்குள்ளேயே நீங்க இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்க கூடவே இருக்கிறீர். தேங்க்யூ லார்ட். அழைத்தவர் நீர், கரம் பிடித்து நடத்துவீராக.